நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே இந்த சங்கீதமானது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 137 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 9 வசனங்கள் இருக்கிறது. முதலாவது அந்த சங்கீதத்திலே முதல் 4 வசனம் போதகர் வாசிப்பார். அடுத்த 5, 6 வசனங்களை விசுவாசிகள் வாசிக்கணும். அடுத்தது 7 போதகர் வாசித்த பிறகு 8, 9 விசுவாசிகள் வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இது யாசர் குழுவினர், யூதர்கள், லேவியர்கள் வாசிக்கிற முறைமையின்படி இந்த வசனங்களை இப்போ நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார், இப்போ நம்ம ஸ்தோத்திரம் படிக்கலாம். முதல் 4 வசனங்கள் போதகர். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று ஸ்தோத்திரம். அடுத்தது வாசம் 5, 6 வசனங்களை விசுவாசிகள் வாசிக்க. கர்த்தாவே, கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. விசுவாசிகள் வாசிக்க. குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியம். ஸ்தோத்திரம். ஓகே, இந்த சங்கீதத்தை இப்பொழுது நம்ம சேர்ந்து எல்லாரும் வாசித்தோம். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதமானது ஐபிராத் நதியின் அருகில் உட்கார்ந்து வேதனையில் பாடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐபிராத் நதியில் உட்கார்ந்து வேதனையில் பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சார், என்னுடைய பின்னணி இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சில காலங்களிலே இந்த சந்தோஷத்துக்கு காரணமான தேவனை மறந்தார்கள். தேவன் அவர்களை பாபிலோனில் விற்று போட்டார். பாபிலோனுக்கு அவரை விற்று போட்டார். பாபிலோனிலிருந்து பாருங்கள், இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போது கானானிலிருந்து பாபிலோனுக்கு 70 பாபிலோனுக்கு சுமார் ஒரு 27,000 கிலோமீட்டர். பாருங்கள், அப்படி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் 7,000 கிலோமீட்டர் அந்த நாட்களிலே அவர்களுக்கு அப்படி ஒரு ஸ்தோத்திரம். அவன் 2,700 கிலோமீட்டர் அவர்கள் அந்த இடத்திற்கு கடந்து சென்று அந்த நடந்தே
போயிருக்கிறாங்க. 2700 கிலோமீட்டர் வந்து நடந்தே அந்த பயணம் செஞ்சுருக்காங்க. இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்கல்ல, அவங்க அத்தனை பேரையும் அவங்க வந்து நடத்தி தான் கொண்டு போயிருக்காங்க. நடத்தி 2700 கிலோமீட்டர் அப்படின்னா இவ்வளவு தூரம். ஸோ நம்ம அப்படி ஒரு தூரத்தில் இப்போ சுமார் 2000 தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமே 2000 கிலோமீட்டருக்கு 2000 நெருங்குது. அப்புறம் இன்னும் அதையும் தாண்டி ஒரு 1000 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க, நடத்திட்டு போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த மக்களை அது வரைக்கும் அப்படியே நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனதில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம வந்து அடிமையாக கொண்டு போயிட்டாங்க அவங்க தான் நமக்கு சொல்லுவோம். ஆனால் அவர்கள் அந்த வசனங்களில் நம்ம பார்க்கும்போது நிறைய பிரச்சனை நடந்திருப்பாருங்க. ஊருப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த கடைசி வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன். அந்த குழந்தைகள் எல்லாம் பிடிச்சி தலைமையில பிடிச்சி கல்லில் அடிப்பாங்களாம், அடிச்சிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் யூத குழந்தைகளை அப்படி அந்த பயணத்தில் போகும்போது அப்படி பயங்கரமாக நிறைய பேரை கொண்டு இருக்கிறாங்க. போகிற வழியிலே நிறைய பேரை கொண்டு போயிருக்காங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த போகிற வழியிலே அவங்கள வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க பாட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து பாட மாட்டோம், அந்நிய தேசத்தில் எப்படி நாங்கள் இதெல்லாம் பாடுவோம்னு சொல்லி அவங்க இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாடி நாங்கள் பாட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சொல்லியிருந்தாலும் கடைசியாக பாருங்கள், அந்த பாடலை 37ஆம் சங்கீதமாக ஸ்தோத்திரம் அவங்க அந்த இடத்துல பாடியிருக்கிறாங்க. சிறைப்படுத்தி சென்றவர்களாலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எங்களுக்காக ஒரு பாட்டை பாடுங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது, அதற்கு அந்நிய தேசத்திலே என் தேவனை பாடமாட்டேன், என் வாய் மேல் வாயோடே ஒட்டி கொள்ள மட்டும் என்று சொல்லிவிட்டு அதன் பின் பாடப்பட்ட பாட்டு தான் இந்த 137ஆவது சங்கீதம். இந்த சங்கீதம் அந்த கொடூரமான நிலைமையில் பாடப்பட்ட ஒரு பாட்டு. ஸ்தோத்திரம். இந்த பாட்டை வந்து யாசர் குழுவினர் வந்து பாடுறாங்க. யாசர் குழுவினர் தான் அதை பாடி கர்த்தருடைய நாமத்தினாலே அதை சங்கீதமாக நமக்கு இன்னைக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். பயணத்தின் போது இஸ்ரவேல் குழந்தைகளை அந்த மதில்களில் அடித்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். கொன்று நிறைய சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான் ஒப்பு கொடுத்துருக்கிறார், வேற வழியே கிடையாது. அவங்க வந்து இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. ஆண்டவரை மறந்து விக்கிரங்களுக்கு செவி கொடுத்து ஸ்தோத்திரம் விபச்சார வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்து அவங்க வந்து தங்களை விற்று போட்டார்கள். அவ்வளோதான். தங்களை சில காரியங்களுக்கு அடிமைகளாக விற்று போட்டார்கள். தேவன் அவர்களை பாபிலோனுக்கு விற்று போட்டார். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரும் வித்துட்டாரு. இப்போ அவரும் விற்றதுனால இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் வந்து ரொம்ப அன்பாக தான் இருந்திருக்கிறார். 30 நாள் தவணை கொடுத்துருக்கிறாரு. ஜாக்கிரதையாருன்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கிறார். ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை. சோத்திரம். என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. சோத்திரம். அதனால அவர் பார்த்தாரு, இது சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டா பல தீர்க்கதரிசிகளை வச்சு சொன்னாரு பாருங்க. பல தீர்க்கர்கள் சோத்திரம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இப்படி பல தீர்க்கர்களை வச்சு பேசினாரு. பேசியும் பிரயோஜனம் இல்லை. அரசர்களோ மக்களோ பணம் திரும்புற மாதிரி இல்லை. சோத்திரம். அவர்கள் ஆலயத்தை கெடுத்து தீட்டுப்படுத்தினார்கள். அதனால தேவன் அவர்கள் மேலே கசந்து கொண்டார். இனி உன்னை என்னால் மன்னிக்க முடியாது என்று சொல்லி அவர் அந்த காரியங்களை மன்னிக்க முடியாமல் அவனை ஸ்தோத்திர மக்களை அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து பாபிலோனுக்கு அவர்களை விற்று கொடுக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஒரு சில காரியங்களை தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார், அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த மாதிரி ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சமூகத்தில் போராடு, ஊழியம் பண்ணு, இதை செய்யாத, எப்படி போ என்று பல காலங்களாக நம்மோடு பேசி கொண்டிருப்பார். பேசியும் செட் ஆகலை, கனப்படுத்த முடியல, தேர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கர்த்தர் அதுக்கப்புறம் என்ன செய்வார்? விட்டு கொடுவார். நீ எனக்கு வேண்டாம், க்ளோஸ்.
உன் சாப்டர் இன் க்ளோஸ், நீ எனக்கு சுத்தமாக வேண்டான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வெறுத்துடுவார். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் அதில் தேர்ந்தவங்க கொஞ்சம் பேர், அவ்வளோதான். அப்போ அந்த பாபிலோன் சிறைப்பட்டு போகும்போது ஏராளமான பேர் அங்கேயே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாபிலோன் ஆட்சியாளர்களால் அங்கேயே நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலில். அதுக்கப்புறம் ஆலயெல்லாம் இடிக்கப்பட்டு எல்லாத்தையும் சூறையாடி அதுக்கப்புறம் மக்களை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற வழியில் சோதரம் 2700 கிலோமீட்டர் வந்து கொண்டு போகிறாங்க. அப்படி நடந்து கொண்டு போகிற வழியில் நிறைய பேருக்கு தண்ணி சாப்பாடு எதுவும் இல்லை. அப்படியே அந்த கொடூரமாய் அவர்களை தண்டித்து அவர்களை எதுவுமே அவங்க மனிதர்கள் என்று எதுவுமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு உண்மையாக கேட்க முடியல. கேட்டாட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நரகத்தில் அக்கினி எப்போதும் அவியாமல் இருக்கும். அங்கே நல்ல வேர்க்கும், அங்கே விசிறி கிடைக்காது. கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க முடியலன்னா பார்த்துங்களேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்கே கொண்டு போகிறதுன்னே தெரியல. ஒரு அலையிலே சொல்லுவோமா, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த மக்கள் எவ்வளோ உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க. நல்லா இருந்த மக்கள், செழிப்பாக இருந்த மக்கள், ஒரு குறையும் வைக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தார். இருக்கிற இடத்துல ஒழுங்கா இல்லாம, தேவனுடைய வார்த்தையை மதிக்காம, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை மதிக்காம எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது. தூக்கி எறிஞ்சாங்க. போட எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், கன்னியாகுமரி சொல்லுவாங்கள்ல, போடே எனக்கு தெரியும் அப்படிமா. அந்த மாதிரி எல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. சோதரன் யாரா நல்லது சொல்லிட்டா போதும், உடனே சத்துரும். பார்த்தீங்களா, நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க நம்ம என்ன வாங்கிடுவோம், சத்ருவாக மாற்றிடுவோம்ல. அல்லேலூயா. பார்த்தீங்களா, உடனே அவங்க சத்ருவாக மாற்றிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சா உடனே அவங்க சத்ரு. நல்லதே சொல்லக்கூடாது. இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யுங்கன்னு சொன்னால் போதும், உடனே அவங்க சத்ரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முகநாடிலாம் வேறுபட்டு போயிடும். ஸ்தோத்திரம். யூதாசுக்கு தான் அப்படி ஆகிப்போச்சு. யூதாசுக்கு முகநாடிலாம் என்னஞ்சிச்சு சொல்லுங்க. எப்படிங்க அவன் கேட்குறான் பாருங்க, நானா ரபி நானான்னு வரிசையாக எல்லாம் கேட்டாங்க. யூதாஸ் அப்படி தான் கேட்டான். டேய், நீ சொல்கிறபடி தான்டான்ட்டேன். பாத்தியா, நீ சொல்கிறபடி தான். அல்லேலூயா. நீ தான் சொன்னதான். அவன் முகநாடிலாம் என்னஞ்சிது அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. மட்டாட்டாடா, சோத்திரம், ஆண்டவர் உள்ளதை சொல்லி போட்டாரே என்று சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நன்றார்ந்த தேவ ஜனங்கள் இப்போ அடிமைகளாக மாறி எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே உனக்கு பலன் இருக்கும்போது நீ நல்ல ஸ்தோத்திரம் ஜெபிக்க, ஆராதிக்க, ஊழியம் செய்ய உன்னை ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம். வாய்ப்பெல்லாம் இழந்த பிறகு நீ எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவ்விதமாக தேவ ஜனங்கள் அவ்வளோ கொடூரமான தண்டனைகளை பெற்றுதான் அவர்கள் அங்கே கடந்து சென்றார்கள். நீங்கள் முதலாம் வசனம் படிக்க பார்க்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பார்த்தீங்களா, சீயோனை நினைத்து அவங்கள என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அங்கே இருக்கும்போது ஒன்றும் தெரியல, சீயோனில் இருக்கும்போது எதுவுமே தெரியல. இஷ்டமோல கூத்தாடினாங்க, விளையாடினாங்க, எல்லாரையும் மதிக்காமல் போனாங்க, ஊழியக்காரனை மதிக்கலை. அதெல்லாம் தேவ சொல்லுன்னு தெரியல. ஆனால் இப்போ மிக செய்கிறாங்க பாருங்க. பயணத்தில் எங்கே வந்து உட்காந்து அழுகுறாங்க. ஏன் வாசியம்மா வாசிக்க. சீயோனை நினைத்து பாபிலோன் ஆறு அருகே சீயோனை நினைத்து அழுகிறாங்க. சோதரன். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணுறது? நல்லா இருக்கும்போது ஆண்டவரை நினைக்கிறது இல்லை, நல்லா இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு இப்போ அழுறாங்க. ஸ்தோத்திரம். இந்த அழுகைக்கு காரணம் யாரு? ஆண்டவரா? இல்லையே, ஆண்டவர் இல்லை, அவங்க தான் காரணம்.
நல்லா இருந்தப்ப ஆண்டவருக்கு தேடுறதுக்கு மனசு இல்லை, நல்லா இருந்தப்ப ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, நல்லா இருந்தப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு மனசு இல்லை, நல்லா இருந்தப்ப ஆண்டவருக்கு ஆராதிக்கிறதுக்கு மனசு இல்லை. இப்போ பாருங்க, சோத்திர அடிமை இப்போ பாவின் ஆறறிய உட்காந்து அழுகிறாங்க, அழுது 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 கண்ணீர் வெடிக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? சோத்திரம். நல்லா இருக்கும்போது கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம ஏங்க ஆண்டவர் அடிமையாக ஒப்பு கொடுக்க போகிறாரு? கொடுக்க மாட்டாருங்க, யாரையும் கொடுக்க மாட்டாரு. சோத்திரம். இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, நான் என்ன செய்யறதே தெரியலன்னு சொல்கிறோம்ல, ஏன் தெரியல? முன்கூட்டியே கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சோமே, தூக்கி தூக்கி எரிஞ்சோமே. எத்தனை ஊழியக்காரன் ஆலோசனை சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு சொன்னோமே. இன்னைக்கு பிரச்சனை அதிகரித்த பிறகு உட்காந்து அழுது என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறது? இப்போ இன்னைக்கு அழுது தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, வேறு வழியே இல்லை. நல்லா இருக்கும்போது கொண்டாடிட்டீங்க, நல்லா இருக்கும்போது ஆண்டவரை விட்டுட்டீங்க, இப்போ நம்ம அழுதுதான் ஆகணும். ஸ்தோத்திரம். அந்த நிலைமைக்கு நீங்கள் தான் அந்த ஸ்டாப்பில் போய் நிற்கிறீங்க. உங்களை ஆண்டவர் அந்த ஸ்டாப்பில் நிற்க சொல்லவே இல்லை, நீங்களாம் தெரிந்து கொண்ட ஸ்டாப். அதனால் இப்போ நீங்கள் அழுகிற ஸ்டாப், அந்த ஸ்டாப்பில் வந்துட்டு நீங்கள் இப்போ அழுதுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அந்த ஸ்டாப்பை ஏற்படுத்துனதே நீங்கள் தான். யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்டாப்பை தேவன் ஏற்படுத்தலை. அந்த பாபிலோன் அருகே ஒரு ஸ்டாப்பை தேவன் ஏற்படுத்தவே இல்லை. இது நீங்க ஏற்படுத்தி கொண்டது. உங்களுடைய சுயம், உங்களுடைய மாமிசம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விருப்பம். நீங்க ஒரு ஸ்டாப்பை ஏற்படுத்தி இப்போ உட்காந்து அழுறீங்க. அழுங்க. இதுக்கு காரணம் யாரு? தேவன் அல்ல. இதுக்கு காரணம் தேவன் இல்லை, நீங்களே அதை தெரிந்து கொண்டீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க படி பார்க்கலாம். 5ஆம் வசனம் படிங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அப்போ பார்த்தீங்களா, தொழிலை மறப்பதாக. பாடுறவன் பாட்டை விட்டா, ஜெபிக்கிறவன் ஜெபத்தை விட்டா, எல்லாம் போச்சா போச்சா, எல்லாம் மறந்தாச்சு. பாடி கர்த்தரை மயப்படுத்துகிற அனுபவம் போச்சா? இப்போ பாட மாட்டோம். இப்போ ஸ்தோத்திரம். தொழில் அந்த இசைக்கருவிகளை இயக்குகிறது. ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர இசைக்கருவிகளை இயக்குகிற அனுபவங்கள் எதுவுமே இப்போ கிடையாது. தொழிலை மறப்பதாக என்று சொல்கிறான். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 6 படிங்க. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஸ்தோத்திரம். இப்போ வாயை திறந்து பாடவும் முடியாமல் போச்சு. அந்நிய தேசத்தில் பாட மாட்டோம், என் வாயை ஒட்டிக்கிட்டோம்லாம் சொல்கிறோம். யோபு 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். யோபு 35:11. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய. பார்த்தீங்களா, யோபு சொல்றாரு, என்னை இரவிலும் கீதம் பாட செய்வார், அருள் செய்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, என் வாயு நாவோடு ஒட்டிக்கிட்டு போட்டோம். பாருங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க. இப்போ இவங்க பாட்டை மறந்துட்டாங்க, இவங்க பாட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தம்முடைய பிள்ளைகள் இரவிலும் கீதங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்களாம். இரவு பகலே அவங்களுக்கு கிடையாது. அப்படி யோபு காலங்களில் அவர் தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் அடுத்து இன்னொரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 2:14. 3ஆம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பேர். 3ஆம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். ஐபிராத் என்று பேர். ஸ்தோத்திரம். பாருங்கள், இது இத்தர்கேல் என்று 6 என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 6 காரியங்களை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பாபிலோன் 6 அருகே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 2:14
இதற்கே படிங்க, 2:16 படிங்க. 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். இதற்கே என்று பேர். இப்போ பாருங்கள், அந்த இதற்கே என்று பெயர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது அந்த ஆறுக்கு டைக்ரீஸ் என்று பேர் இப்போ மாறி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ டைக்ரீஸ் என்கிற பெயர். ஸ்தோத்திரம். இதற்கேல் என்பதற்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டைக்ரீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திடீர் வெள்ளம் என்று அர்த்தம். சொல்லி பாருங்க, திடீர் வெள்ளம், திடீர் வெள்ளம் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த ஐப்ராத் என்றால், ஐப்ராத் நதி என்றால் மதுரமான தண்ணீர் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க, இதகேல் என்று சொல்கிறதுக்கு என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? டைக்ரீஸ். சொல்லுங்க, டைக்ரீஸ். இத்தகேல் என்பதற்கு அது இன்னும் இப்போ பேர் அதுக்கு மாறி இருக்கிறது. இத்தகேல் என்பதற்கு திடீர் வெள்ளம் என்று அர்த்தம். திடீர் வெள்ளம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஐப்ராத் என்றால் மதுரமான தண்ணீர் என்று அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். பொல்லாதவனை அழுக்கற என்ன செய்து துடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நீதிமொழிகளில் பாருங்க, பொல்லாதவனை அது என்ன செய்யுமா? சார் இப்போ நீங்கள் அது என்னன்னா அலரி செடிகள், அது தாமரை போன்றது. சொல்லுங்கள், அது எப்படிப்பட்டது? தாமரை போன்றது. அலரி செடிகள் என்று சொல்லுகிறது தாமரை போன்றது. அதன் மேல் தான் கிண்ணறங்களை அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? வைத்து விட்டு கிண்ணறங்களை. அலரி செடிகள் தாமரை மாதிரி படர்ந்துருக்குமா, அது மேலே கிண்ணறங்களை கவுத்து வச்சுட்டு என்ன செய்வாங்களாம்? உட்காந்து அழுவாங்க. அந்த இப்படி ஸ்தோத்திர போராடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அந்த அலரி செடிகள் என்று சொல்கிறது தாமரை போன்ற அந்த செடிகள் மேலே அதை அப்படியே கவுத்துருவாங்களாம். கவுத்து வைத்து விட்டு அவர்கள் என்ன செய்ய கிட்ட போய் அந்த அளவுக்கு அவங்க கதறி தேவ சமூகத்தில் அந்த இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் 2ஆம் வசனம் படிங்க. வசனம் 2 படிங்க. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இல்லை, அவங்க தூக்கி கவுத்து வச்சுட்டாங்களாம். அதை தூக்கி வைக்க முடியாது, அதில் அப்படியே கவுத்து வச்சுட்டாங்களாம். அது அப்படி கவுத்து வச்சுட்டாங்க. அந்த வசன எபிரேய மொழிகள் தங்கள் கிண்ணறங்களை தலைகீழாக கவுத்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில், எபிரேய பைபிளில் எப்படி சொல்லியிருக்குன்னா அந்த கிண்ணறங்களை தலைகீழே கவுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அலரி செடிகள் மேல். அலரி செடிகள் என்று சொல்கிறது எப்படி நல்லா கவனிச்சுடுங்க, அது தாமரை போல் இருக்கும். எப்படி இருக்கும்? தாமரை பூ போல் இருக்கும். அந்த அலரி செடிகள் தான் ஸ்தோத்திரம். அது மேலே தான் இவங்க அலரி செடி மேலே வைத்துட்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் எபிரேய பைபிளில், எபிரேய மொழியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதை தலைக்கீழாக கவுத்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா, சொல்லுங்க, எங்கே வச்சாங்க? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இது தலைக்கீழாக கவுத்து வைத்தார்கள். இதற்கு இனிமேல் அந்த கிட்டாரையும் நாங்கள் எடுத்து வாசிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன? தலைகீழாக வைத்ததுக்கு எபிரேய மொழியில் என்ன அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இனிமேல் அந்த கிட்டாரை யூஸ் பண்ண மாட்டோம் என்று அர்த்தமா? சொல்லுங்க, அந்த கிட்டாரை இனிமேல் அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் என்று அதுக்கு அர்த்தம்னு சொன்னாங்க. தலைகீழாக கவுத்து வச்சிருக்கிறாங்கன்னு எபிரேய பைபிள் மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி வச்சதுனால என்னன்னா இனிமே அந்த கிட்டாரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஜனங்கள் அவ்விதமாக சொல்லி அந்த கிட்டாரை தலைகீழாக கவுத்து வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்போ 3ஆம் வசனம் படிங்க.
எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி என்று சொல்லி கழிச்சிட்டாங்க. நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சொல்லிட்டு கடைசியாக 37ஆம் சங்கீதத்தை 137ஆம் சங்கீதத்தை அங்கே தான் பாடினாங்க. அவங்க அங்கே தான் பாடினாங்க. பாடி தான் அந்த சங்கீதத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. யோபு 42:10 படிங்க. யோபு 42:10. அதில் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. இப்போ இவங்க இருக்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்து பாடி கர்த்தரை துதிச்சிருந்தாங்கன்னா இவங்க சிறையிருப்பு உடனே கர்த்தரை மாற்றிருக்கலாம். ஆனால் மாற்றுறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25 படிங்க. 16:25. ஸ்தோத்திரம். சிறையில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது படிக்க பார்க்கலாம். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் பாருங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? இவங்க பவுலும் சீலாவும் பாடினதை அவங்க கேட்டாங்க. அவங்க ரசிக்கப்பட்டாங்களா? ஆனால் இவங்க நாங்கள் பாட மாட்டோம், நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று விலகி இருந்தார்கள். பார்த்தீங்களா? இப்போ யோபு பயங்கரமான சிறையில் இருக்கிறார். அவரு ஜெபம் பண்ணுறார். எப்படி? சிறையதற்காக வேண்டுதல் பண்ணுறார். கர்த்தர் சிறையை மாற்றினாரா? இந்த ஜனங்கள் அந்த இடத்துல பாட மறுத்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், அவங்க கிட்டாரை தூக்கி கிண்ணறத்தை கவுத்து வைத்து விட்டு இனிமேல் நாங்கள் அதை தொடமாட்டோம் என்கிறதுக்கு அர்த்தம். எபிரேய மொழியில் அப்படி போயிடுச்சு. அவங்க அப்படி செய்கிறாங்க. இப்போ 7-8 வசனம் படிக்கலாம். வசனம் 7-8. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவனே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். அது மாதிரி பாபிலோனுக்கு நிறையா செய்யப்பட்டாங்க. பாபிலோனுக்கு பதிலெலாம் செஞ்சுட்டாங்க. நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. சரி, அது நடந்துருச்சு. இந்த பதில் செய்யணும்னு சொன்ன காரியங்களே கர்த்தர் சொல்கிறாரு, அது நடந்துருச்சு. சரி, அடுத்தது ஆமோஸ் 1:11 படிங்க. ஆமோஸ் 1:11. ஆமோஸ் 1:11 படிங்க. பைபிள் நல்லா எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஐய ஃபேனையும் வச்சுக்கிட்டாங்க. மேலும் ஏதோவுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோടെ தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே இன்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. இது அந்த பழி வாங்குற அந்த அனுபவங்களை அங்கே அந்த மக்களுக்கு அவர் செய்தார். இப்போ அதே மாதிரி உபதியா 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிங்க. பாருங்கள், அங்கே கூட பிறந்த சகோதரனே துரோகியாக மாறிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். படிங்க. உபதியா 1:10-11. உபதியா 1:10-11. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம், நீ உன் சகோதரனுக்காக செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். அது அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு போன அந்த காரியங்களை உபதியா
தீர்க்கதரிசனம் அங்கே சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வசனம் 8:9 படிங்க. வசனம் 8:9. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இது அவங்களுக்கு இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு நடந்தது. அதே போல் பாபிலோனுக்கும் அந்த காரியம் நடந்தது. அப்போஸ்தலர் 16:13 படிங்க. 16ஆம் அதிகாரம் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அதை அப்படி தான் செஞ்சுருக்கணும். அவங்க வந்து அந்த இடத்துல அதை பண்ணாமல் அதை வந்து இப்போ இவங்கெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் அதே ஆற்று அருகே உட்கார்ந்து வசனங்களை மற்றவங்களுக்கு பிரசங்கிட்டு இருக்கிறாங்க. 33 வசனம் படிங்க. அதுலேயே மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், இவங்க சொன்னதுனால, அவங்க பாடினதுனால தேவனாக எவ்வளோ அற்புதம் செய்தார் பாருங்கள். அந்த மாதிரி அவர்களுடைய சூழ்நிலை அப்படி. ஸ்தோத்திரம். உள்ளறை என்பது பாருங்கள், உள் சிறைச்சாலையில் பயங்கரமான பகுதி. அப்படின்னா அந்த பவுலிச்சீலாக வச்சுருந்தாங்கல்ல, அவங்க உள்ளறை உட்காவலில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த உள்ளறை என்று சொல்லுகிறது அது ஒரு பயங்கரமான பகுதி. அதை நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை, அது ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனை உள்ள ஒரு இடம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துல ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட இடத்துல அவங்களை கொண்டு போய் வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி கொண்டு போய் அவங்கள வந்து ஸ்தோத்திரம் வைத்திருந்தார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த 137ஆம் சங்கீதம் விவிதமாக அடிமைப்படுத்தப்பட்டு கடத்தப்பட்டு அவங்க வழியில் பயணத்துக்கு அந்த பயணம் பண்ணுகிற அந்த நேரத்தில் தான் இதை வந்து எழுதுகிறாங்க. 2700 கிலோமீட்டர் நடந்து போகிற அந்த நேரத்தில் தான் இந்த சங்கீதமானது உருவானது. இதை யாசர் குழுவினர் பாடி கர்த்தரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். யாசர் குழுவினர் தொடர்ந்து இதில் 58 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் இதில் ஒரு சங்கீதம். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை வைத்தோமா? எல்லாருமே கரங்களை வைத்தோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனத்தின் பின்னணிகளை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நல்ல வெளிச்சத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக அநேக வேத பண்டிதர்களையும் பரிசுத்தவான்களையும் எழுப்பி ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஸ்தோத்திரம் தெரிவு செய்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கும் உபதேசிப்பதற்கும் காரணமாக இருந்த எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்களை கேட்ட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இன்னும் வேத வசனத்தை அறிவினால் எங்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you. வீலாச்சோம்.